அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் சொன்ன சில செய்திகளை மக்களை தூண்டி விடுற மாதிரி மறுபடியும் கிளப்புறாரு. என்ன பிஜே அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல அவங்க மூத்தா போக கிடந்த நேரத்துல இப்படி சொன்னாங்க, இப்படி இந்த மாதிரி சஹாபாக்கள் இயங்கிட்டு இருந்தாங்க என்பது போல பிஜே பேசி இருக்கிறாரு பாத்தீர்களா. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொள்கை குழப்பத்தில் இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போனவனையும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு பாத்தீர்களா, கிரிமினல் சொல்லிட்டாரு பாத்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூண்டுற. சரியான ஆளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரியான கேள்விய இதே அப்பாஸ் அலி சலசலப்பி அவர்கள் அவர் கலந்து கொண்ட விவாதத்துல சகோதரர் பிஜே அவர்களுக்கும் ரசாதிக்கும் செய்வதின் ரசாதி இந்த கஃபன் துணி அஜரத் இருக்காருல்ல, தலையில கஃபன் துணி கட்டிட்டு தெரிவார்ல, அந்த கஃபன் துணி அஜரத்தோட பிஜே அவர்கள் நடத்தின விவாதத்துல இதே அப்பாஸ் அலி சலசலப்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப ரசாதி இந்த கேள்வியை கேட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் அக்கு வேற ஆணி வேற பிஜே பதில் சொன்னாரு. அந்த பதில இவரும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். சஹாபாக்கள் கொதிக்குது என்றால் எங்களுக்கு கொதிக்கும். ஆனால் சஹாபாக்கள் உணர்வுபூர்வமா கிளப்பி விட்டு இப்படி சொன்னா அப்படி காட்டுறான்னு பாக்குறாரு. அது ஆர்குமெண்ட் அறிவுபூர்வமா விவாதிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னா என்னை நீங்க குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னா குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால சும்மா சஹாபாஹோ அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் விஷயமாக 3 அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். 3 விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள் இவ்வளவு தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்லை, அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்ட்ல அது வரும். ஒண்ணு ஏன்னா சஹாபாக்களை மொத்தமா ஹாரிஜியாக்கள் மாதிரி சுற்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சு நான் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்திடுவோம். ஃபாலோ பண்ணணுமா? அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமானா ஆகாது. ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம்னு கேட்டா, அவங்களுக்குள்ள 1000 சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குர்ஆன்ல கட்டுப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுவோம். பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு, குர்ஆனோட கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப சஹாபாக்களை பற்றி இந்த 3 ஊர்ல இல்ல, 3 கான்செப்ட்ல தான். எத்தனை உரையை போட்டாலும் இந்த 3 கான்செப்ட் தான் அவங்களை இழுக்கிறமே தவிர சஹாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுத்ததே கிடையாது. அவங்களை பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குர்ஆனை ஒபே பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்து காட்டுறாங்க. இதையும் நீங்கள் மனசுல என்ன செய்யணும், பதிய வச்சுக்கிறேன்னு. அந்த எல்லா இடங்களையும் அவங்களை அவ்வளவு தூக்கி அவங்க திட்டக்கூடாது இந்த ஹதீஸ்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அவர் வாழ்க்கையில கூட ஒண்ணு வந்துச்சு, உடனே அபூபக்கர் சொன்ன உடனே அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள். இவ்வளவு கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்கிறாரு. அதான் சஹாபாக்கள். எவ்வளவு கோபமா இருந்தாலும் குர்ஆன்ல கட்டுப்பட்டுருவாங்க. அப்ப அது ஒரு ஆயத்து வாசி, இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகுன லஹுமுல் கியரா, அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது, கோபமா தான் இருப்பாங்க, மாற்றிக் கொள்வார்கள் என்பதற்கு சொல்ற விஷயங்கள் அதுல இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்ன சரிதான், கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு ஒண்ணு நான் சொல்றேன். அனைத்துக்கும் 10,000 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒண்ணு விடாம, பதவிக்கு அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒண்ணு விடாம என்னென்ன சொல்லி இருக்கிற அத்தனையும் சொல்வேன், நான் சொல்லத்தான் செய்தேன். அது சரிதான், இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை. அதை பதிவு பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், பதவிக்காக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில புகாரில் உள்ளது நான் வாசிச்ச கருத்தை தான் சொன்னேன். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னி வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸௌஃப யுதவஃபா மின் வஜஹி, அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை அவங்க முகத்தை பார்த்து நான் அறிகிறேன். இன்னி லா ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத், மௌத் நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு வேற மொழிபெயர்ப்பு அவங்க சில தமிழாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த மூத்துடைய அறிகுறி அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும்.
அது ரசூல்லா முகத்துல தெரியுதுங்கிற கருத்துல சொல்றாரு. நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இதுஹப் பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பாஸ் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன தந்தை கேக்குறாங்க, இதுஹப் பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட எங்களை கூட்டிட்டு போ. ஃபனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ர், இந்த பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம். இன்கான மின்னா அலிம், இன்கான ஃபீனா அலிம்னா, நம்முடையது என்று இருக்குமேயானால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம். நமக்கு தான் அவங்களுடைய குடும்பம், நமக்குங்கிற முஹாஜிருக்கு இல்ல, குடும்பத்தாருக்கு நல்ல விளைக்கணும். ஒயின்கான ஃபீ கைரினா, வேறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம்னாஹு, அதை அறிந்து கொள்வோம். ஃபௌசாபினா, அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது. இது கூட அறிவுரை சொல்லுவாங்கன்னு சில பேர் பொருள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, கூடுதலாக இன்கான ஃபீ கைரினா கல்லம்னாஹு, வேற ஆளுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஃபௌசாபினா, அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசியத் செஞ்சிருவாங்க. ஆட்சியை வசியத் செய்யறதுக்கு இந்த வசியத்துன்னு சொல்லுவாங்க. அலிக்கு வசியத் செஞ்சாங்க என்று கூட ஷியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. நமக்கு வாங்கிடலாம், எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்றார். இப்போ கால அலியுன், அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னா வல்லாஹி லைன் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் பதவியை நம்ம கேட்டுவிட்டால், அதிகாரத்தை இப்ப கேட்டு விட்டோமே ஆனால், ஃபமனானாஹா, அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களே ஆனால், லா யூதீனாஹன் நாசு பஅதஹு, அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு வைங்க, அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். வல்லாஹி இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கறாங்க. இத கூட எதுக்கு சொல்றோம்? சஹாபாக்களை பின்பற்றுங்கிறீங்களே, இது அதாவது மனிதங்கிற முறையில் எல்லா வகையிலும் நமக்கு வர மாதிரி உங்களுக்கு வர மாதிரி எல்லா விதமான பலமையும் இருந்தது. அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சி யாருக்குங்கிற பத்தி யாராவது பேச மனசு வருமா? அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லல, ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டி சொல்றேன். அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம, இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? பதவியை விரும்புனாங்களா இல்லையா? மரண வேளையில் பதவி விரும்பினாங்களா இல்லையா? மூத்தா போனவன இந்த இடத்தை பிடிச்சிக்கணும் என்று நினைத்தார்களா இல்லையா? நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரெண்டு பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா? இதான புகாரில் உள்ள ஹதீஸ்ல. இதை என்ன நான் கூட்டினேன், என்ன குறைச்சிட்டேன்? இது இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன்? அதெல்லாம் நரகவாசின்னு சொல்றேன்னா, தியாகத்தை எல்லாம் சொல்றேன். அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான். என்ன தப்பு உங்கள்ட்ட நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டார்கள், அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு பதில கலந்துகிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம? அதான் கேள்வி. தவறுகள் அவங்க செய்வாங்க, எல்லாம் மன்னிப்பான், அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லதானே? பின்பற்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றத்தக்க ஒரு மேட்டரா என்பதற்கு சொன்னா இது தப்பா சரியா? இதுல சஹாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்புல தான் இதை பேசணுமா? பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்ட்ல வருதுன்னு பார்க்கணும்ல, அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட் மார்க்கா, எங்களுக்கெல்லாம் உள்ளது அது என்று நீங்க அதுக்குரிய நான் பதில இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே. ஆனால் குர்ஆன் வசனம் சொன்ன கட்டுப்பட்டார்கள், அது வருது, அது சேர்த்தே சொல்லிட்டாரு. அப்ப எதுக்காக அதை சொல்றேன்னு விளங்குது. இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிடுறாங்க. மௌத் ஆகலன்னு யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்யறாங்க? மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத, யாராவது முஹம்மதை வணங்குனீங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தாவலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குறன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் ஹய்ய் லா யமூத். ஒமன் கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ்வை நீங்க வணங்குனீங்கன்னா அவன் தான் மௌத்தாகாம உயிரோடு இருப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் வைக்கிட்டீங்க என்று அபூபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்றார்கள். அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம் தான். அதுல அது நான் சொல்லல, அபூபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள். வெட்டி போடுவேன்னு சொல்ற அளவுக்கு இருந்தார்கள். அது என்னத்தினால அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்க சொல்லலாம். கவலையில் இருந்தார்கள், துக்கத்தில். சரி, துக்கத்தில் இருக்கட்டும், துக்கத்தில் தப்பான முடிவு தானே எடுத்தாங்க, துக்கத்தில் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது? உமர் சொல்றாங்க, வல்லாஹி
என்ன வசனம் ஓதுறாங்க? இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன்ங்கிறது ஓதுறாங்க. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலுங்கிற வசனத்தை ஓதுறாங்க. அதெல்லாம் ஓதி முடிச்ச உடனே உமர் சொல்றாங்க, வல்லாஹி லகானன் நாசு லகன்னன் நாஸ் லம் யஅலமு அன்னல்லாஹ அன்ஸல ஹாதிஹில் ஆயா. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். இவ்வளவு தெளிவாக இருக்கு, இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்து விட்டோமே. ஹத்தா தலாகா அபூபக்கர், அபூபக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒண்ணு குர்ஆன்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிவிட்டு ஃபதலக்காஹன் நாசு குல்லுஹும், இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரஸ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? ஃபமா அஸ்மவு பஷரம் மினன் நாசி இல்லா யத்லுஹா, ஒருவர் கூட ஓதாம இருக்கலாத. உமா முஹம்மது இல்லா ரசூல் எல்லாம் வாயினால சொல்றாங்க, மூத்தானதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல நான் என்ன சொல்ல வர்றேன், கொள்கை குழப்பமே உங்கள்ட்ட ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னது உண்மை. அது உண்மையான கற்பனையா, ஊகமா, இல்லாததா, இருந்ததா? மூத்தா போலன்னு சொல்றது இருக்கா இல்லையா? அது சொன்னாங்களா இல்லையா? அதோட நிறுத்திக்கல. இந்த வசனங்கள் ஓதுன உடனே குழப்பம் தீர்ந்தது. குர்ஆனுக்கு கட்டுப்படுங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம். சஹாபாக்கள் கொள்கை குழப்பம் நானா சொன்னேன்? சஹாபாக்கள் கொள்கை அபூபக்கர் அந்த வாசகத்தை சொல்றாரு, அந்த ஆயத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாதவங்க போயிட்டோம்னா அதான கொள்கை குழப்பம். அப்ப இதுல நான் சஹாபாக்களை புகழ்றோங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க வழிகட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பாக்குறீங்க. இது சரியான அணுகுமுறை. அறிவுபூர்வமா பேசுங்க, சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம். அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, திருந்தினாங்களா இல்லையா, இது அதற்குரிய பதிலாக நான் என்ன செய்யறேன், பதிவு பண்ணுகிறேன். அதனால இது ஒரு வாதங்கள், இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேற்று தானே தவிர இதுல அடிப்படை கிடையாது. அப்ப நீ சரியான ஆளா இருந்தா அப்ப பிஜே நம்ம நீங்க சொல்றது சரியில்லை என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ எல்லாம் நீ தானே பாயிண்டுகள் எல்லாம் குறிப்பிடுத்த. அப்ப எப்படின்னு பாருங்க. அப்ப பிஜே அவர்களோட இருக்கும் பொழுது அப்ப தெரியலையே உனக்கு? எல்லாத்துக்கும் தான் விளக்கம் சொன்னோம்ல. சரி ஓகே, இப்ப நீ அந்த விளக்கத்தை மறுக்கிறன்னா, உனக்கு தில்லு திராணி இருந்தா, நீ சொல்ற கொள்கையில உண்மையாளனா இருந்தா வா விவாதிப்போம். நான் வர்றேன், என்னோட விவாதிக்க தயாரா? நான் அக்கு வேற ஆணி வேற நிரூபிக்கிறேன் அத. அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு, என்ன செய்தி வந்திருக்கின்றது? அப்ப இல்லன்றியா? அப்ப பொய்யின்றியா? அப்ப நான் சஹாபாக்கள் அந்த மாதிரி பேசலன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போனவனையும் அவங்க மூத்தாவே போகலன்னு சொன்னாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன் இந்த பொய் ஃப்ராடு பித்தலாட்டம்? அப்ப பிஜேபிக்கு எதிராக மக்களை தூண்டுறதுக்காக இவர் செட்டிங் பண்ணி இது போன்ற பேச்சுக்களை இவர் பேசுறாரு அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையாளனா இருந்தா வா, நீ உனக்கு அதுல இன்னும் திருப்தி இல்லை, நீ தான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த, அதுல திருப்தி இல்லைன்னா வா, விவாதத்துல நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன்.